என்ன நடந்துச்சு? மயில் வந்துச்சு. என் பேனா இது கனவுல. என்ன மயில் பேனாவை தூக்கிட்டு வந்துருச்சு? நாடகம் எழுத போதா இல்ல நான் நாடகம் எழுதுறது பிடிக்கல? இல்ல வடிவேலு தான் சொன்னேன். உங்க எங்கேயே கூட்டிட்டு வந்துருச்சா? எந்த வடிவேலு? இதுதான். வணக்கங்க. என்னங்க இவரு பேனாவை தூக்கிட்டு வந்துட்டாரு, பின்னாடியே வந்தேன். பேனா எடுத்து வந்தா நீங்க பின்னாடியே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பதானே தனியா பேச முடியும். தனியா? என்னங்க இது நீங்க? நான் இல்ல, நான் வந்து பூனா அம்மாவோட அந்தரங்க தோழி. சொல்லுங்க. வெட்ட வெளியில போத்திக்காம படுத்திருந்தா ஊதா காத்து உடம்பு குத்துக்காதுன்னு ரத்திர கம்பளத்தை கொடுத்து விட்டாங்க. அப்படி வெட்ட வெளியில படுத்திருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் அந்த பால்கனில இருந்து பார்த்தாங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா சட்டை போட்டுருப்பேன். இன்னைக்கு ராத்திரி இதை போட்டு படுத்தாதான் அவங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும். ஏங்க சுமாரா எத்தனை மணிக்கு வருவாங்க? அந்த படுக்க போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கிறான். வருமே உனக்கு? மனிதன் உயரணும், நான் என்ன செய்யணும்? ஒரு 1/2 அடிக்கு செருப்பு வாங்கி போட்டு நடைய. அதை விட உயரணும். முக்காலிய கட்டிக்கிட்டு நட. ரொம்ப ரொம்ப உயரணும். நல்ல உயரமான கட்டடத்து மேல ஏறி நின்னுக்கா, உயர்ந்துடுவேன். அப்புறம் அங்க கீழே குதிச்சுட்டு உனக்கு தெரியல விடுற, நான் காலத்தை கேட்டு தலை. ஆமா, அவனே குள்ளமாச்சே. சரி வாக்காட்டே கேட்டு. பரவாயில்லையே, அவரும் இதே மாதிரி ஒண்ணு வச்சிருக்காரு. அம்மா இதை கொடுத்து குடி. உனக்குதான் என்னமோ பலகீனமா இருக்கு, நீ இதை குடிச்சிட. போடா. உனக்கு என்னடா வந்தது? கொட்டை கொட்டை முடிச்சுட்டு இருக்க, கிட்ட வந்தா எட்டி எட்டி அடிக்க வர்ற, பாலை கூட சீண்ட மாட்டேங்கிற. குடிடா. கண்ணா, எனக்கா ஒரு சின்ன உதவி பண்றியா? என்னடா என்னடா? இந்த பாலை உள்ள எடுத்து போய் குடிச்சிட்டு பாருங்க. சரி ராஜா, உனக்காக இந்த தியாகத்தை நான் இங்கேயே செய்யறேன். சுடுது. கழுத்து இருப்பு தண்ணி நேரம் கட்ட நேரத்துல வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. நான் இப்பத்தானே நான் உள்ள வரேன். உண்மை இல்ல, அவர் கூட ஒரு கோமாளி இருக்கானே, அவனை சொன்னேன். ஓஹோ, அந்த ஆளா? அந்த ஆளு வாய்க்குள்ளேயே ஒரு ரம்பத்தை வச்சுக்கிட்டு போறவங்களையும் வரவங்களையும் அருன்னு அறுத்துருவானே, அது கிடக்குது. நீங்க இந்த பாலை ஒரு வாய் ஊத்திக்கிட்டு அப்புறமா பாருங்க. சரி, குடிச்சுக்கிட்டே பாருங்க. அவரே பால் வேண்டான்ட்டாரு, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதா? நீ குடி. பிரமாதம். பால் சாப்பிட்ட தூக்கம் வருவேன். எனக்கு வரல. ஏய், காத்து நல்லா வருதுடா. என் படுக்கை இங்க எடுத்துக்கொண்டு விரிச்சுக்கிறேன். 2 பேரும் பட்டி விக்கிற மாத்த கதை பேசலாமா? சின்ன கதை கிடைக்கல. கழுத்தை நெரிச்சிருவேன். மரியாதை உள்ள போறியா? அடிச்சு தூக்கி கொண்டு உள்ள போட்டமா? ஐயோ, நீ செஞ்சாலும் செய்வடா. செஞ்சாலும் இல்ல, செய்வேன். அம்மா, ஏன் தெரிக்கிறீங்க? நீ சொன்ன அந்த அட்டை ஒரு வழி ஆளை விட்டுடுச்சு. விட்டுடுச்சா? புரிஞ்சுது புரிஞ்சுது. நானும் விட்டுறேன். விடிய விடிய பார்த்து ரசிங்க. இந்தாங்க. இதெல்லாம் இப்ப எங்க படிக்க போகுது? அப்பா, அந்த தோழி ஒழிஞ்சா நிம்மதியா பாக்கலாம். விஷயம் இப்படியா? இது இப்பதைக்குள்ள முடியாது. இத பார்த்தனால நம்ம தூக்கமும் கெட்டுது. சை, அதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. அடுத்த சந்திப்பேன். போவனா, நாளைக்கு இதே மாதிரி இதே இடத்துக்கு நான் வருவேன். கோயிலுக்கு போனா தயாராயிட்டாடா? இல்லைங்க, இன்னும் படிக்க விட்டு எழுந்திருக்கலீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எந்திரிக்கல. போனா அம்மா, போன உனக்கு உடம்பு சரியில்லையாம்மா?
ஆமாப்பா. என்ன உடம்புக்கு? பாரு ஒரே எடுத்து வச்சு பாக்குது. கண்ணு முடி தூங்கணும்னு நினைச்சாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. கோழி கூடுதுக்கு அப்புறம் தான் விடிய விடிய முடிச்சதே தெரியுது. சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் படுக்கையிலேயே விட தோணுது. என்ன புரியாத வியாதியா இருக்குது? டாக்டர் கூப்பிடுவா. என்னப்பா இந்த நிலைமையிலும் ஒரு சுகம் இருக்கு. அந்த அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்குப்பா. இது என்ன மாதிரி நான் கேள்விப்படாத புது வியாதியா இருக்குது. சரி சரி, நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது ரெடியா? சரிப்பா. என்கிட்ட கத்தி இருக்குது, ரெண்டா வெட்டி அலற தேய்ச்சி விடு பாப்போம். எதை வெட்டுறது? எலுமிச்சை மரத்தை வெட்டுறதா, தலைய வெட்டுறதா? உன்னை கட்டம் பாரு, நான் ஒரு மடையன். இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. என்ன செய்றீங்க? ராஜா ஒரு மாதிரியா இருக்கிறானா? எலுமிச்சை மரம் தேய்ச்சி விட்டா தெரியுமே பாக்குறோம். தெரிய வைக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நீங்க போங்க. என்னப்பா போங்க. தெரிய வைக்கிறானுங்க. ராஜா ராஜா ராஜா, இதுக்கு ஒரே வழிதான். என்னடா அந்த பொண்ணு மேல இவ்வளவு கிறுக்கா இருக்கிற? ரொம்ப முத்தி போச்சு. இன்னைக்கு ராத்திரி எப்படி நாடக ஒத்திய நடக்குமோ? எப்படியோடா ஒத்தியைக்கு வந்துடுறா, பாஜியார் திட்டு வர்றா. ராஜா டேய் வந்துடுற. எல்லாரும் ஒத்தியை காத்துட்டு இருக்காங்க. வாத்தியார் கூட்டு வர சொன்னார். வா. கடவுளே. டேய் உன் கஷ்டம் எனக்கு தெரியும்டா, வாத்தியாருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? வாடா, கட்டில் கடியில படுத்துக்கிட்டு நேற்று ராத்திரி நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஐயோ, நான் அடியில பார்க்கவே இல்ல. அடே கண்ணா, யார்கிட்டயும் சொல்லிடாதரா, டமாரா அடிச்சிடாதரா. இது நமக்குள்ளே வச்சுக்கிறோம். நமக்குள்ளயா? அடே இல்லடா, இந்த விஷயத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். சரி வச்சுக்க. சரி வாடா. இது வாடா. நல்ல சமயத்துல வந்த அவரை காணும்டா. என்னன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது. போடா போ. அப்பா இந்த மாதிரி என்னால தெரிஞ்சுக்க முடியலைங்க. ஜெயா வந்துட்டாளோட? இல்லையா, அந்த பொண்ணுக்கு காலில் தலைவலியா, தலையிலேயே தலைவலியா, பையிலும் தடவிட்டு இருக்கு. அது நான் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. ஊரெல்லாம் உலகமே சொல்லுது. உலகமே. ஜெயா பாத்திரத்தை சிகாமணி நீ போட்டுக்கோ. ஆமா, யார் வரலன்னா அவங்க பாத்திரத்தை நான் தான் தாங்கணும். ஓகேடா, வாத்தியார் பேச்ச கேளு. ராஜா, இப்ப நான் கதையை சொல்றேன். புருஷோத்தமன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துற அரசன். அதுல நீ புரட்சி வீரன். ஆனா அரசனுடைய மகா பத்மா இருக்கிறாளே, மேல உயிரையே வச்சிருக்கிறா. உன்னை ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா நெருப்பு மேல நின்னு தவிக்கிற மாதிரி தவிச்சிடுவாடா. இதெல்லாம் உண்மை. ஆனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ராஜா, நான் கதையை சொன்னேன்டா. இதுங்க வாத்தியாரையா, ராஜா கதையோட ஒன்றிட்டான். இல்ல ராஜா? ஆமா ராஜா, சிகாமணியா நான் ஒன்றிட்டேன் ரெண்டிட்டேன்னு அற விழும். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். வாங்க, எங்க வெளியே வா. உள்ளவே தான். 3ஆம் ஜாமம் முடிஞ்சதும் காளி கோயில்ல உன்னை சந்திக்கிறதா பத்மா தூது விடுறா. ஆமா, தூது வந்திருக்கு. அதான் போக முடியல. தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். ஆனா அதை என்ன சுத்தி உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா கதையை மாத்தி புது கதை சொல்றான்? நீங்க என்ன தந்தா? நான் தவிக்கிறேன், நீ தீர்மானம் போடுற. ஆமா, புதுக்கதை தான் வாத்தியார் ஐயா. உங்களுக்கு பிடிக்கலையா?